ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தாண்டு திருப்பலியாக கொண்டாடப்படுகிற இந்த வழிபாட்டு கொண்டாட்டத்தில் இறைவனுடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு இல்லையா? அதனால் நமக்கு கரெக்டாக டைம் பார்த்து அப்படின்னு கொண்டாடுற விழான்னா புத்தாண்டு விழா தான். வழக்கமாக கிறிஸ்து பிறப்பு கூட நம்ம கொண்டாடுகிற போது திருப்பலி முன்னாடி வச்சுக்கலாம், பின்னாடி கூட வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் புத்தாண்டு திருப்பலி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசில் என்ன தோணும்? கரெக்டாக அந்த 12 மணிக்கு ஆரம்பிக்கிற போது அது ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டமாக இருப்பதாக எல்லோரும் உணர்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இன்றைக்கு நாம் ரெண்டையும் சேர்ந்தே கொண்டாடுறோம். 2020ஆவது ஆண்டினுடைய நிறைவு கொண்டாட்டம் நன்றியோடு கூடிய ஒரு உணர்வில் ஆண்டவருடைய பாதத்தில் கூடியிருக்கிறோம். அதே வேளையில் புதிய ஆண்டிற்குள்ளாக இன்னும் சிறிது நேரத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வேளையில் ஆண்டவருடைய பேரன்பும் இரக்கமும் நம் குடும்பத்திற்கு, நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை என்கிற உணர்வில் நாம் எல்லோரும் இணைந்து கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த வழிபாட்டில் நாம் 3 காரியங்களை நினைத்து பார்க்கிறோம். ஒன்று 2020க்கான நன்றி, இரண்டாவது 2021க்கான தொடக்கம், மூன்றாவது திருச்சபையை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற விழா அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கிற திருவிழா. அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியான விழாவை ஆண்டினுடைய தொடக்கத்தில் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற போது இந்த விழாவின் வழியாக நம் வாழ்வுக்கான என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்பதனையும் சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். மரியாள் இறைவனின் தாய். அன்னை மரியாளுக்கு எத்தனையோ புகழ்ச்சிகள் இருக்கிறது. நீங்க விவிலியத்தில் மட்டுமே எடுத்துக்கொண்டாலே நிறைய புகழ்ச்சி வார்த்தைகளில் மரியாளை கபிரியேல் தூதர் வாழ்த்துவதிலிருந்து எலிசபெத் அம்மாள் வாழ்த்துகிற செய்தி வரையிலும் ஒன்றுனா வாசிட்டே போகலாம். அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளில் மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வானதூதர் வாழ்த்து சொல்வார் பாருங்களேன். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க. முதல் வசனம் மரியாளை வாழ்த்து சொல்வதாக வைத்துக் கொள்வோம். அடுத்து ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கும். 30வது வசனம். அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர், ஒரு மகனை பெற்றெடுப்பீர், பேரிடுவீர். அடுத்ததாக எலிசபெத் அம்மா வாழ்த்துகிற செய்திக்கு வாங்களேன். மரியாவின் வாழ்த்து எலிசபெத் கேட்ட பொழுது 41வது வசனம், 42வது வசனத்துல எலிசபெத் அம்மா எப்படி சொல்றாங்க வாசிங்க. அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள்ளில் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வசனம் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னாலே அன்னை மரியாளை குறித்து அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் நம்ம சுருக்கமா அருளறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே என்கிற ஒரு ஜெபமாக சொல்லுகிறோம். இப்படி மரியாளுக்கு எண்ணற்ற புகழ்ச்சியை விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காணாததுக்கு நம்முடைய மன்றாட்டு மாலையில் நீங்க எடுத்துக்கங்க. எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, விசுவாசிகளின் தாயே, இப்படி நிறைய வார்த்தைகளில் தாவீதின் கோபுரமே, இப்படியெல்லாம் மரியாளை புகழ்ந்து புகழ்ந்து அளவற்ற வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இவ்வளவு புகழ்ச்சிக்கு மத்தியிலும் அன்னை மரியாளுக்கு இன்றைக்கு திருச்சபை கொண்டாடுகிற
அல்லது தலைப்பிட்டு சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், மரியாள் இறைவனின் தாய். அன்பார்ந்தவர்களே, இந்த புத்தாண்டு நாளில் இந்த செய்தி சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? மரியாளை இறைவனின் தாயாக நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்கு திருச்சபை நமக்கு இந்த புத்தாண்டு நாளில் இணைத்து சிந்திப்பதற்கான ஒரு ஆழமான செய்தியை உள்ளடக்கி இருக்கிற காரணத்தினால் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ மரியாள் இறைவனின் தாய் என்பதனை முதலில் உலகிற்கு அறிவித்தவர் யார்? யோசித்து பாருங்க. விவிலியம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. முதலில் சொன்னவர் யார் என்று சொன்னால் கபிரியேல் தூதர் தான். அப்படின்னா கபிரியேல் தூதருக்கு யார் கட்டளையிட்டார்? கபிரியேல் தூதரிடம் இதை போய் சொல்லு அப்படின்னு சொன்னது யாரு? கடவுள் தான். கடவுளே அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஆகவே கபிரியேல் தூதர் அந்த வாழ்த்து செய்தியிலே மிக அழகான வார்த்தைகளில் அன்னை மரியாளை குறித்து சொல்லுகிற போது 32வது வசனம், லூக்கா நற்செய்தி 32வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அப்படி என்றால் கடவுளின் மகனை பெற்றெடுக்கிறவள் யாராக இருக்க முடியும்? இறைவனின் தாயாகத்தான் இருக்க முடியும். கடவுளின் தாயாகத்தான் இருக்கிறாள். ஆகவே தன் மகனை பெற்றெடுக்கிற அந்த தாய் என்பதனை முதலில் கபிரியேல் தூதர் வழியாக ஆண்டவர் இந்த உலகிற்கு அறிவிப்பு செய்கிறார். அதைத்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த இறைவனின் தாய் என்கிற செய்தியை யார் உலகிற்கு அறிவிப்பு செய்கிறார்? நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 42வது வசனத்திலே எலிசபெத் அம்மாள் வாழ்த்து சொல்கிறார். அந்த வாழ்த்திலே 2வது வரியாக நமக்கு வரக்கூடிய வார்த்தை என்ன? 43வது வசனம் சொல்கிறது, வாசிங்க. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? அப்போ முதலில் கபிரியேல் தூதர் என்ன சொல்லுகிறார்? உன்னத கடவுளின் மகன் எனப்படுவாய். அப்போ மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, கபிரியேல் தூதரே அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று கொண்டாடுகிறார். அது முதல் செய்தி. இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம், எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை என் ஆண்டவரின் தாய், என் இறைவனின் தாய், என்னிடம் வர நான் யார் என்று சொல்கிறார். என் கடவுளின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார்? அப்படி என்றால் எலிசபெத் அம்மாள் இரண்டாவதாக வாழ்த்து சொல்கிறார். மூன்றாவதாக நாம் விவிலியத்தை பார்க்கிறோம், அன்னை மரியாளை இறைவனின் தாயாக ஏற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்படுகிறவர்களில் மிக முக்கியமானவர் யார் என்று சொன்னால் தூய யோசேப்பு. புனித சூசேப்பருடைய வாழ்க்கையில் அவர் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார். அப்போது வானதூதர் என்ன வாழ்த்து சொல்கிறார்? மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் நாம் வாசிக்க கேட்கிறோம். 20வது வசனம் 21வது வசனங்களிலே வாசிக்க கேட்கிறோம். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி பாவங்களை மீட்கிற வல்லமை, அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மானிட மகனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே அதை ஒரு கட்டத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார் என்பதை நாம் விவிலியத்தை பார்க்கிறோம். மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கும் அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அப்படி என்றால் இந்த மானிட மகன், இந்த இறைமகன் யார் என்று சொன்னால் மரியாளிடம் பிறக்கப் போகிறவர். ஆகவே மரியாளிடம் பிறக்கப் போகிற காரணத்தினால் மரியாள் இறைவனின் தாய் என்கிற செய்தி யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக விவிலியத்தின் பல்வேறு பகுதிகளிலே மரியாள் இறைவனின் தாய் என்கிற செய்தி மிக ஆழமாக வலியுறுத்தப்படுகிறது. இன்னொரு கருத்தை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். நான்காவதாக, இயேசுவை காண்பதற்காக இயேசு போதித்துக் கொண்டிருக்கிற போது இயேசுவை காண்பதற்காக அவருடைய தாயும் அவருடைய சகோதரர்களும் வந்திருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த பகுதியிலே பார்க்கிற போது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இயேசுவின் தாய், இயேசுவை ஏற்கனவே இவர் இறைமகன், கடவுளுடைய மனிதர், இவரிடத்தில் அந்த பண்புகள் இருக்கிறது என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில்
இயேசுவினுடைய தாய் வந்திருக்கிற போது இயேசுவினுடைய தாயும் என்று சொல்லுகிற போதே அங்கு இறைவனின் தாய் என்கிற ஒரு புரிதல் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இறைவனை பெற்றெடுத்த அந்த தாய் என்கிற செய்தி விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். சீடர்களை ஒருங்கிணைப்பு செய்கிற பணிகளில் மரியாளுடைய பங்களிப்பு எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறது என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது. திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயே கட் பண்ணியிருக்கலாம். எப்படி சொல்லியிருக்கலாம்? சில பெண்களோடும் என்று சொல்லி முடித்திருக்கலாம், அல்லது சில பெண்களோடு மரியாளும் இருந்தார் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசுவின் தாய் என்று சொல்லப்பட்டிருப்பதிலேயே நாம் என்ன பார்க்கிறோம்? இறைமகனாக இருக்கிற அவருடைய தாய் என்கிற செய்தி மீண்டும் வலியுறுத்தப்படுவதனுடைய விளைவாகத்தான் இங்கே மரியாளை குறித்து சொல்கிற போது இயேசுவின் தாய் என்கிற ஒரு நிறைவை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மட்டும்தானா மரியாளை இறைவனின் தாய் என்கிற நிலையை கொண்டு போய் சேர்த்தது? யோசித்து பார்க்கிற போது நமக்கு மிக ஆழமான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. மரியாள் இறைவனின் தாய் என்கிற இந்த பேற்றினை அடைவதற்கு வெறுமனே இறைவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டதால் மட்டுமல்ல. பல நேரங்களில் நாம நினைப்பது உண்டு, நாம அழைப்பு பெற்றுவிட்டதாலே அல்லது தாய் ஆகிவிட்டதாலே, ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டதாலே ஒருவர் தாய்மையின் முழுமை அடைந்து விடுகிறாரா? நீ சொல்லுங்க. ஒரு அம்மா அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது இல்லையா? ஒரு தாய்மை அந்த முழுமை அடைச்சிட்டாங்களா? அதோட முடிஞ்சு போச்சா? அப்புறம் தான் வேலையே. பிள்ளையை வளர்க்கணும், உருவாக்கணும், அதை பெரிய அளவு மாற்றணும், அந்த குழந்தையை கடவுளுக்கு பயந்த பிள்ளையா வளர்க்கணும், இறைவனுக்கு ஏற்புடையதா இருக்குதா இல்லையா என்று ஒவ்வொரு நிலையிலும் அந்த குழந்தையை பார்த்து பார்த்து உருவாக்குகிற மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அந்த தாய்க்கு இருக்கிறது. அந்த பிள்ளை இது தாயினுடைய நினைவுகளை, கனவுகளை, வாழ்க்கையில் அவர் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாம் வாழ துவங்குகிற போதுதான் நாம் என்ன சொல்லுவோம்? இந்த அம்மா உண்மையிலேயே பேறு பெற்றவர், உண்மையிலேயே பேறு பெற்றவர் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை, ஒரு நிறைவை, ஒரு தாய்மையை, ஒரு முழுமையை ஒரு தாய் பெற்றுக் கொள்கிறாள். அன்பார்ந்தவர்களே, வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒருவர் முழுமடைஞ்சிருந்தாரா? ஒரு இடத்துல வேலைக்கு போன உடனே என்ன சொல்றாங்க? என்ன சாமி வேலை, நாய் விட்ட பாடு, ராப்பகலா போட்டு எங்களை பாடாப்படுத்துறாங்க, வேலை வேலைன்னு போட்டு எங்களை துன்புறுத்துதாங்க. அப்ப வேலை கிடைச்ச உடனே என்ன சொல்றோம்? வேலை கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். வேலை கிடைச்ச பிறகு நம்மளுடைய பதில் இப்படி மாறிடும். அப்போ அந்த வேலை கிடைச்ச உடனே முழுமை அடைகிறதா? இல்லை. எப்போது முழுமை பெறுகிறது? அந்த வேலையை நாம் தொடர்ச்சியாக வாழுகிற போது, அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப பல்வேறு நிலைகளில் நாம் முயற்சி எடுத்து அந்த நிறுவனத்திலோ அல்லது அந்த அலுவலகத்திலேயோ நாம் நிறைவோடு, மகிழ்வோடு, முழுமையாக வாழுகிற அந்த நிறைவை கொண்டாடுகிற போதுதான் வேலை கிடைச்சதனுடைய நிறைவு இருக்கிறது. அதே போல அன்னை மரியாளுக்கு இறைவனின் தாய் என்று இத்தனை பேரும் வாழ்த்து சொல்லியிருந்தாலும் கூட மரியாள் இந்த முழுமையை எப்போது அடைந்தார்? இயேசுவுடைய உயிர்ப்பில் தான் அடைந்தார். அப்போ உயிர்ப்பு வரைக்கும் மரியாள் என்ன செய்திருக்கிறார்? நிறைய பாடுகள், நிறைய துன்பங்கள், சிலுவை பயணங்கள், மகனை குறித்து கேள்விப்பட்ட செய்திகள், மகனோடு பயணப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் மரியாள் விடாப்பிடியாக ஆண்டவரை பற்றி கொண்டே பயணித்தார். ஆகவேதான் இறுதியில் மரியாள் இறைவனின் தாய் என்கிற மிகப்பெரிய கொண்டாட்டத்தை முழுமை செய்கிறார். மரியாளுடைய தாய்மை அங்கு நிறைவு பெறுகிறது. ஆகவே மரியாள் இறைவனின் தாய், என் ஆண்டவரின் தாய் என வருவதற்கு நான் யார் என்று எலிசபெத் அம்மாள் சொன்னவுடனே அது முழுமையடையவில்லை. மரியாளுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பயணம் வரைக்கும் போன பிறகுதான் அந்த முழுமை அடைகிறது. இப்போ புத்தாண்டு பிறந்துடுச்சு இல்லையா? புத்தாண்டு பிறந்துடுச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு, போன வருஷம் இதே மாதிரிதான் புது வருஷம் பிறந்து 3 நாள் கழிச்சு ஒரு நண்பரை பார்த்து, என்னப்பா புது வருஷம்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா, புது வருஷம்லாம் முடிஞ்சு போச்சு.
புது வருஷம்லாம் பிறந்து முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு முன்னாடி நீ முடிஞ்சே போச்சுன்னு சொல்றான். அன்பார்ந்தவர்களே, தாய்மை என்பது தொடக்கம் தான். குழந்தை பெறுகிறது என்பது தொடக்கம் தான். அதனுடைய நிறைவு என்பது வளர்த்தெடுப்பதில் இருக்கிறது. அதே போல ஆண்டினுடைய தொடக்கம் என்பது இன்னைக்கு தான். ஆனா ஆண்டினுடைய நிறைவு என்பதுங்கிறது எங்க இருக்கிறது? கடைசி வரைக்கும் நம்ம வாழ்றதுதான் இருக்கு. இந்த ஆண்டு முழுக்க ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு அப்படி இருக்க வேண்டும். மரியாள் அந்த தாய்மையினுடைய உடனிருப்பை கடைசி வரையில் கொண்டு சென்றார். அதே போல இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தை கொண்டாடுகிற நாமும் இந்த ஆண்டு முழுக்க ஆண்டவருடைய பிரசனத்திலேயே மரியாளுடைய அந்த உடனிருப்பிலேயே பயணித்துக் கொண்டு போவோம் என்று சொன்னால் இந்த விழாவும் பொருளுள்ளதாக இருக்கும். இந்த புதிய ஆண்டு நமக்கு ஆழமான செய்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அத்தகைய ஒரு பேச்சினை அடைவதற்காக இப்பதிகளை நாம் தொடர்ந்து வந்தாடுவோம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென்.